தாஜ் ரியல் ப்ரமோட்டர்ஸின் வாடிக்கையாளர் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள். என் சகோதர சகோதரிகளே, என் தாய்மார்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு நாட்கள்? புது வருஷம். புது வருஷத்துலயும் உங்களை சந்திக்க முடியாத சூழ்நிலை. ஸோ இந்த ஒரு 4-5 மாசமாவே மீட்டிங்ல நான் கலந்துக்கல. ஸோ மீட்டிங் உங்களுக்கு மெசேஜ் வரும், குழுக்கள் மீட்டிங் வரும். ஸோ நானும் அதுல ரொம்ப பெருசா கலந்துக்கல. என் தாய்மார்கள் எல்லாருமே சில பேர் வருத்தப்பட்டாங்க. சகோதரிகள் எல்லாம் கேட்டாங்க. ஸோ என்னோட வாடிக்கையாளர் எல்லாமே வருத்தமா இருந்தாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எதுக்காக நான் இந்த மீட்டிங்ல கலந்துக்கல? மக்களாகிய நீங்கள் தான் காரணம் அதுக்கு. நீங்கள் கொடுத்த உற்சாகம் தான் காரணம். மீட்டிங்ல நம்ம வீடியோ எடுத்து, அதை எடிட் பண்ணி மக்களுக்கு போய் சேர்க்கணும். மக்களுக்கு இந்த குழுக்கள்ல என்ன நடக்குதுன்னு சேர்க்கணும்னு சொல்லி, ஸோ இங்க இருக்கிற ஸ்டாஃப்ங்க அத டைம் ஸ்பெண்ட் பண்ணி அத பண்றாங்க. ஆனா மக்கள் என்ன பண்றாங்க? அத பார்க்கறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது. மக்கள்லாம் யார் சொல்றா? நம்மளுடைய தாஜ் ரியல் எஸ்டேட்டுடைய வாடிக்கையாளர்கள், தாய்மார்கள், சகோதரிகள். ஸோ இவங்கவே பார்க்க மாட்றாங்க. அப்ப எங்க வெளி ஆட்கள் பார்ப்பாங்க. வெளி ஆட்கள் பார்க்கணும் அவசியமே இல்ல. நம்மளுடைய இந்த நிர்வாகத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஆள் பார்க்கணும் அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம நிர்வாகத்திலே ஒரு 1000, 2000 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தாலே இந்த வீடியோ போதும். அவங்களுக்காக தான் போடுறதே. இது யாருக்காக இந்த வீடியோ போடுறோம்? உங்களுக்காக மட்டும் தான் போடுறோம். இல்லன்னா இதுக்கான நேரத்த செலவு பண்ணி, இதுக்கான விஷயங்கள் பண்ணி, இதுக்கான விஷயங்கள் எல்லாம் குழுக்கள் நடத்தி அத போடணும்னு என்ன அவசியம்? மக்களுக்கு நிர்வாகத்துடைய உண்மைத்தனம் போய் சேரணும். மக்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த போய் சேரணும். மக்களுக்கு நிர்வாகத்துடைய ஒரு அப்டேஷன் போய் சேரணும். ஒரு நாள் நடக்கக்கூடிய நிலவரத்த நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஆனா மக்கள் என்னவா இருக்கீங்க? நிர்வாகம் என்னவா இருக்கு பாருங்க. மக்கள போய் எல்லாரும் சேர்க்கணும். எங்களுடைய கடமைய நாங்கள் சரிவர செஞ்சு கொண்டிருக்கோம். ஆனா மக்கள் என்ன பண்றீங்க? அந்த வீடியோ ஓப்பன் கூட பண்ணி பார்க்கறதில்ல. ஒரு சில நண்பர்கள், சகோதரிகள் பார்க்குறாங்க. ஒரு சில பேரு பார்க்கிறதே கிடையாது. என்ன காரணம்? அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கான நிர்வாகம். ஸோ அதுக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்க கூட உங்களுக்கு ஆர்வமா இல்லையே! இந்த குழுக்கள்ல என்ன நடந்திருக்கு? யாருடைய பேர் வந்திருக்கு? என்ன விஷயம் நடக்குது? நிர்வாகத்துக்கு நம்ம நேர்ல போக முடியல. ஸோ நிர்வாகத்துல என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழுக்கள்ல தானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. குழுக்கள் மீட்டிங் இருக்கு. குழுக்கள்ல பாருங்க. இன்னைக்கு இந்த மாசம் யாருக்கு விழுந்திருக்கு? என்ன வந்திருக்கு? இல்ல அந்த குழுக்கள் நடத்தின அவசியமே கிடையாதே! வீடியோ எடுக்கணும் அவசியமே கிடையாதே! உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு அவசியமே இல்லையே! நிர்வாகம் உங்ககிட்ட வெளிப்படையாகவும், உண்மையாகவும் ஸோ நடந்துக்குது. ஆனா மக்கள் நீங்க என்ன பண்றீங்க? அத பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்ல. அது ஒரு அந்த 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 வீடியோக்குள்ள போய் கிளிக் பண்ண கூட உங்களுக்கு நேரம் இல்ல. ஸோ நிர்வாகம் சம்பந்தப்பட்டு நீங்க இதுக்கு ஆர்வம் எடுத்து செயல்படணும். நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. அது உங்களுடைய இண்டிபெண்டன்ட். ஆனா இது உங்க நிர்வாகம் இல்லையா? இப்ப நீங்க தான் இத பார்க்கணும். சரிங்களா? இது வேற யாரும் பார்க்கணும் அவசியம் கிடையாது. இது இங்க வேற புரோகிராம் நடக்கல. இது குழுக்கள் புரோகிராம். யாருக்கு? இங்க நிர்வாகத்துல லேண்டுக்காக லேண்ட் ஓனர் ஆகிய உங்களுக்கான நிர்வாகம். இது உங்களுக்கான குழுக்கள். இத நீங்க தான் பார்க்கணும். சரியா? வேற யாருமே இத நாங்க அழைக்க போறதில்ல. நீங்க தான் இதுக்கு இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக தான் முழுக்க முழுக்க செய்றோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? என் சகோதரர்களே, சகோதரிகளே, என் தாய்மார்களே, இது உங்களுக்கான காணொளி. இது நீங்க தான் பார்க்கணும். சரிங்களா? நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கீங்களோ, அந்த அளவுக்கு நானும் உங்ககிட்ட ஆர்வமா மாசம் மாசம் மீட்டிங்ல பேசுவேன். சரிங்களா? ஸோ சந்தோஷம். யோ ஹாப்பி நியூ இயர் வந்தது. நியூ இயர்ல செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த புது வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போக எல்லாம் வல்ல இறைவன பிரார்த்திக்கிறேன். ஸோ உடல் ஆரோக்கியமும், மன நிம்மதியாகவும் வாழ்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்மள ஆசீர்வதிக்கணும். இந்த புது வருஷத்துல நம்ம நெனச்சத நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள் செஞ்சு வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு அருள் புரியணும். சரிங்களா? ஸோ நல்ல படிப்பு குடுங்க மக்களுக்கு. பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பு குடுங்க. நல்ல ஒழுக்கத்த கத்துக் குடுங்க. குடும்பத்த நிம்மதியாவும், சந்தோஷமா வச்சுக்கங்க. உழைக்கணும். ஆனா உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? உழைப்பால் மட்டும் தான் இந்த உலகத்த நம்ம அடைய முடியும். உழைப்பால் மட்டும் தான் இந்த வாழ்க்கைய நம்ம சரி செய்ய முடியும். உழைப்பால் மட்டும் தான் சில விஷயங்கள் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ அதனால அந்த உழைப்பை மட்டுமே நம்ம நம்பி இருக்கணும். ஆனா உழைச்சுக்கிட்டே இருந்தா ஜெயிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாவும் யோசிக்கணும். உழைப்பும் இருக்கணும், சிந்தனையும் இருக்கணும். சிந்தனை, செயல்படு. சரிங்களா? ஸோ அதனால இந்த 2026 வருஷத்துல
நம்ம எல்லாத்துக்குமே நம் மக்கள் அனைவருக்குமே நோய் நொடிதால வாழ்க்கையில செழிப்பான வாழ்க்கையில செய்யும் காரியங்கள் வெற்றியோட அமைய எல்லா வல்ல இறைவனிடம் நான் பிரார்த்திக்கிறேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் தர்றீங்களோ, அந்த அளவுக்கு நானும் உங்களோட ஆர்வமா இருப்பேன். நீங்க என்னுடைய மக்கள், நான் உங்களுடையவன். சரிங்களா? என்னோட நீங்கள், உங்களோட நான் என்ற இந்த கனத்த பேச்சோட உங்கள சந்திக்கும் இந்த நாளில் மிக சந்தோஷமாகவும், மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். நீங்க எந்த அளவுக்கு எங்கள உற்சாகப்படுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு நிர்வாகம் உங்களை கண்ணியமாகவும், ஸோ நல்லபடியாகவும் உங்கள வழிநடத்தி கொண்டு போக எல்லா வல்ல இறைவன் நமக்கு அருள் புரியணும். சரிங்களா? செய்வோமா? செய்யுங்க. உங்களுக்கு கேட்டது ஒரே விஷயம் தான். சரி, விஷயத்துக்கு வருவோமா? 81வது மாசம் ஜான்சன் நகர்ல குலுக்கல் நடந்துட்டு இருக்கு. பெரிய விஷயம். குலுக்களுடைய ஆக்சுவல் வயசு எவ்வளவு தெரியுமா? ஆக்சுவல் மாசம் எவ்வளவு தெரியுமா? குலுக்கல் நாங்க ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் ரூ. 1000 குலுக்கல் ஒண்ணு ஆரம்பிச்சோம் இல்லையா? 135வது மாசம் இந்த மாசம் குலுக்கல் நடந்துட்டு இருக்கு. வரலாறு சாதனை. இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நிர்வாகம் ஒரு மக்களுக்கு 135 மாசம் குலுக்கல் முறையில நிர்வாகம் உயிரோடவும், பொலிவோடவும் மக்களிடம் சில விஷயங்கள கொண்டு போகறதுக்கு தெளிவாகவும் இருக்குதுன்னா, அது நம்ம நிர்வாகம் தாஜ் லேண்ட் ப்ரமோட்டா என்பது நம்ம கௌரவமாகவும், நெஞ்ச நிமிர்த்தியும் சொல்றதுல, பெருமையா சொல்றதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இந்த நிர்வாகம் உங்களுக்கான நிர்வாகம். இதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். 135வது மாசம் 135 மந்த் த மிராக்கிள் சொல்லுவாங்க. இந்த மெடிக்கல் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? மெடிக்கல் மிராக்கிள்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாரி ரியல் எஸ்டேட் மிராக்கிள்ன்னு சொல்லணும். 135 மாசம் குழுக்கள்ல ஒரு நிர்வாக மக்களோட இணைந்து பயணம் பயணம் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப இதுல எத்தனை பேர் இந்த 135 மாசத்துல எத்தனை பேர் லேண்டுக்கு ஓனர் ஆகியிருக்காங்க தெரியுமா? வீட்டுக்கு ஓனர் ஆகியிருக்காங்க தெரியுமா? மனைக்கு புக்கிங் போட்டிருக்காங்க தெரியுமா? இத நினைச்சாவே எங்களுக்கு ரொம்ப ஒரு மிக பெருமையாகவும், கௌரவமாகவும், கம்பீரமாகவும் இருக்கு. இது எல்லாத்துக்குமே எல்லா வல்ல இறைவனும், என்னுடைய மக்களாகிய நீங்களும் தான் காரணம். சரிங்களா? இதே மாரி மாசம் மாசம் உங்களோட நான், என்னோட நீங்கள் என்பது நிர்வாகத்தில் நம் அனைவரும் சேர்ந்து பயணிப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாசம் குழுக்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு முன்னாடி வாசிச்சு காட்டுவாங்க. அத பொறுமையாகவும், கொஞ்சம் நிதானமாகவும் கேளுங்க. சரிங்களா? உங்களுக்கான குழுக்கள், இது உங்களுக்கான குழுக்கள், உங்கள் குழுக்கள், உங்கள் நிர்வாகம், உங்களுக்கான நிர்வாகம். செய்வோமா? சரி. ஸோ சந்தோஷமா, மகிழ்ச்சியோட இந்த வருஷம் சந்தோஷமா போகறதுக்கு, நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்வோம். சரிங்களா? எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுடைய குறைகளை மன்னித்து, நிறையான வாழ்க்கையை கொடுக்க அருள் புரிவானாக. என்னுடைய மக்களாகிய நீங்கள், உங்களுக்கான நான் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி மாத குழுக்களுக்கு நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். தற்போது ஜான்சன் நகர் மனை பிரிவில் இது 81வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும், கவனிக்கவும். பார்த்தசாரதி 25, பாஸ்கர் 27, குமார் 29 பி, இந்திரகுமார் 33 ஏ, கமலாபாய் 33 பி, சொக்கினா 39 பி, சாய்தா 40 ஏ, தாட்சாயினி 46, வரதன் 48, மல்லிகா 47 ஏ, அங்கம்மாள் 47 பி, கலைவாணி 48 பி, பாலுசாமி 49 ஏ, சமீர் அகமது 50 ஏ, ஷோயப் அகமது 50 பி, நாகராஜ் 58, நிஹா ஃபாத்திமா 65 ஏ, நிஹா ஃபாத்திமா 65 பி, சாயிதா சாலிஹா 66 ஏ, நிக்கத் சாயிபா 66 பி, ஃபரீன் பேகம் 88 பி, ஷாஹிதா 91 ஏ, முகமது அஷ்ரப் அலி 91 பி, புஷ்பலதா 92 பி, காயத்ரி 93 பி, முருகவேல் 94, ஆகாஷ் 97, ரமேஷ் 101, தானேஷ் குமார் 102, கோகுல்ராம் 103, விஜயா 104, ஆபிதா பேகம் 107 பி, நஸ்ரின் பானு 110, ஹலிமா பி 112 ஏ, பிரியா 115 ஏ, லக்ஷ்மி 115 பி, வள்ளி 118 ஏ, சசி 128,
ஹரிகிருஷ்ணன் 130, ஷர்மிளா 136, ஜெயஸ்ரீ 139, கற்பகவல்லி 140, பத்மாவதி 141, தேவராஜ் 142, மோனிஷ் 144 பி, லக்ஷ்மி 148 ஏ, லக்ஷ்மி 148 பி, குமாரி 149 ஏ, நாகேஷ் ராவ் 153 ஏ, கார்த்திக் 157 பி, மோனிகா 160 ஏ, ஜெயபிரியா 160 பி, வீரசிவ சங்கரி 161 பி, தியாகராஜன் 162 பி, பாலாஜி திவேஷ் 162 ஏ, ஜெயக்குமார் 163, ஜெகதீஸ்வரி 164 பி, சுரேஷ் 167 பி, ஹமீது நிஷா 171 ஏ, வைஷாலி 171 பி, அப்துல் அசீஸ் 172 ஏ, ரிஸ்வான் கான் 177 ஏ, திலகம் 179, குமார் 181 பி, வினோத் குமார் 185 பி, இந்துமதி 187 பி, ஜெகதீஸ்வரி 188 ஏ, ஸ்வப்னாஸ்ரீ 188 பி, சாந்தலக்ஷ்மி 193, எலிசபெத் பிளாசியா 194 பி, லக்ஷ்மி 195 ஏ, சாந்தி 195 பி, பாஞ்சாலி 197, ஹிப்பானி 197, இஷ்ரத் 202, முபீனா அக்தர் 208, நவீன்குமார் 213, ஆலியா சுல்தானா 238, ஆர் மணி 239, அசோக் 248, ரேஷ்மா பர்வீன் 249, ரேஷ்மா பர்வீன் 250, ஆண்டாள் 207 பி, பாலாஜி 216 பி, மோகன சுந்தரி 225 ஏ, ஜெயசுதா 235 பி, அருண் 105, சத்யா 26, சாரா ஸ்னேகலதா 222 ஏ, ஏ சுரத்னம் 222 பி, நந்தகுமார் 153 பி, முகமது வசீம் 237, முகமது வசீம் 238, சுரேஷ் 167 பி. தற்போது கார்டன் மனை பிரிவில் இது 77வது மாத குழுக்கள். தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். வால்மூர்த்தி 23, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் 17 பி, வசந்தா 20 ஏ, சின்ன பொண்ணு 30 பி, எஸ்தர் 41 ஏ, சம்ஷாத் பேகம் 42 ஏ, ரீட்டா 42 பி, புனிதா 43 ஏ, அன்பரசி 43 பி, உமா 44, சிவானி 54, ரங்கநாதன் 74, ஷீபா 44 பி, ஆஜரா பேகம் 45 பி, லக்ஷ்மி 46 ஏ, மோகன சுந்தரி 50 பி, விஜயா 61 ஏ, ரேஷ்மா பாலசுப்ரமணியன் 63 ஏ, அஞ்சலி 63 பி, சுகுணா 63 பி, செல்வநாதன் 27. அடுத்து டவுன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள். இது 66வது மாத குழுக்கள். விஜயகுமாரி 67, சண்முக சுந்தரம் 125, அமுதா சுரேஷ் 114, மொய்தீன் ஜலாலுதீன் 44, நந்தினி 134, மீனா 77, பாபு 39, முத்துவேல் 120, குப்பு 115, கதிர்வேல் 119, சுரேஷ் பழனி 62, தில்ஷாத் 44, ராஜேஷ்குமார் 58, மங்கம்மாள் 75, கைருன் நிஷா 57, பூரணி 51, அம்ருதா குமார் 81, யுவராஜ் 36, பரிமளா 35, ரோஜா 131. அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐயில் தவணை செலுத்தியவர்களுக்கான பெயர்கள் வாசிக்கப்படும். இது 26வது மாத குழுக்கள். வெங்கடேஷன் 105, ஹரீஷ் 107, கேரோலின் 108, ஃபரான் கான் 112, பாலாஜி 113, பாலாஜி 114, பாலாஜி 115, இந்திராணி 117, ஃபரிதா இர்ஃபான் 122, குமார் 123, ஜெர்லின் ஜெசிகா 128, ராமலக்ஷ்மி 130, நவாப் ஜான் 131, அக்ரம் 134, அனிதா 137, அனிதா 138, அனிதா 139, ஷேக் ஜபீர் 144, மீனாட்சி 147, ஷானு 149, கிருத்விக் 152, தஸ்லிம் பானு 156, விக்டர் 160, மேரி காந்தி 161, மைக்கேல் 162, பிலிப்ஸ் 163, கெவின் 164, செல்வம் சிங் 166, ஸ்ரீனிவாசன் 167, அருண்குமார் 168, பாலாஜி 171, பவித்ரா பிரியங்கா 172, குருராஜன் 173, ரம்யா 174, ரஹீம் 178, ஹசீனா 180, சாஷினி 181, உமா மகேஸ்வரி 184, ரித்தேஷ் 193, மாலினி 195, அருணகிரி 196,
முகமது அனிஃபா 199, ரகுபதி 200, முகமது அனீஸ் 202, ரஃபீக் 203, நிர்மலா 205, பெனிட்டா ஜபரானி 206, முகமது ரஃபி 207, ஜானகி 214, சாய் சரண் 218, புஷ்பா 219, பேட்ரிக் ஜோசப் 223, ராஜா சாலமன் 224, அனிதா அன்பு 225, சங்கீதா 227, பத்மா 228, நளினி 229, கலீல் பாஷா 230, சரசி 234, செல்வி 236, லில்லி ராணி 237, டோரத்தி நியூட்டன் 238, வசந்தகுமாரி 241, ஜெயலட்சுமி 242, பூபாலன் 243, ஸ்ரீதர் 244, முபினா பேகம் 246, ஷர்ஃபுநிஷா 247, திவ்யா 248, தாமோதரன் 249, செல்வி 250, கோபிகா ஸ்ரீ 251, அனிதா 254, வெங்கடேஷன் 255, கலைவாணி 256, உமேரா பானு 258, சுரேஷ்குமார் 259, கந்தன் 262, துர்காதேவி 263, மகேஸ்வரி 264, ராதிகா 266, நாசர்கான் 267, சுந்தர்ராஜன் 265, தம்புரான் தோழன் 269, சந்திரமௌலி 268, குரேன் ஃபாத்திமா 260, ஹர்மைன் ஃபாத்திமா 261, வனிதா 189, செல்வி 217, ரேணுகா தேவி 211, ராஜாத்தி 797, பக்தவச்சலம் 658. இன்னும் சிறிது நேரத்தில் குலுக்கல் நடைபெறும். தற்போது ஜனவரி மாத குலுக்கல் நடைபெறுகிறது. ஜான்சன் நகர் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான குலுக்கல். ஜனவரி மாதத்தின் முதல் வெற்றியாளர் மனை எண் 195B, சாந்தி மேம், வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசு மனை எண் 91B, முகமது அஷ்ரப் அலி சார், வாழ்த்துக்கள். அடுத்த பரிசு மனை எண் 144B, மோனிஷ் மேம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேம். அடுத்து கார்டன் மனை பிரிவில் தவணை செலுத்தியவர்களுக்கான குலுக்கல். கார்டன் மனை பிரிவில் வெற்றியாளர் மனை எண் 74, ரங்கநாதன் சார், வாழ்த்துக்கள். கார்டன் மனை பிரிவில் அடுத்த வெற்றியாளர் மனை எண் 17B, ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் மேம், வாழ்த்துக்கள். அடுத்து டவுன் மனை பிரிவிற்கான குலுக்கல். டவுன் மனை பிரிவில் முதல் வெற்றியாளர் மனை எண் 62, சுரேஷ் பழனி சார், வாழ்த்துக்கள். அடுத்த வெற்றியாளர் மனை எண் 131, ரோஜா மேம், வாழ்த்துக்கள். அடுத்து 2000 ரூபாய் இஎம்ஐ காண குலுக்கல்.
ரூபாய் இஎம்ஐயில் முதல் வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 137. அனிதா மேம் வாழ்த்துக்கள். அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 236. செல்வி மேம் வாழ்த்துக்கள். அடுத்த வெற்றியாளர் பாஸ்புக் நம்பர் 205. நிர்மலா மேம் வாழ்த்துக்கள். நமது தாஜ் ரியல் எஸ்டேட் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாத குழுக்களில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த மாத குழுக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.